வணக்கம் சொந்தங்கள். வீடியோ விலாஜ் என்ன இன்றைக்கு நான் உங்களோட கதைக்க போகிறேன்னு சொன்னால், இலங்கையின் தற்போதைய சூழ்நிலையில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு அரசியல்வாதியாக இருப்பது கடினம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். நான் கூறவில்லை. ஆனால் அந்த பின்னணியில் தமிழ், சிங்கள, முஸ்லீம் என மக்களிடையே விரைவான ஆதரவை பெற்று வரும் ஒரு பொது அரசியல் வாதியாக வளர்ந்து வருபவர் டாக்டர் அர்ச்சனா மட்டும்தான். விளங்குதா? அவரின் அரசியல் நடத்தைகள், பார்வைகள், பேசும் விதம் ஆகியன பலரிடமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தெரிய வருகிறது. பொதுவாக தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களிடையே மட்டும்தான் செல்வாக்கு பெற்று இருப்பது வழமை. இதில் டாக்டரின் பாதை முற்றிலும் வேறுபட்டது. தமிழ் மக்களை தாண்டி சிங்கள, முஸ்லீம் மக்களிடையேயும், அதிலும் குறிப்பாக சிங்கள மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்று பிரபலம் அடைந்துள்ளார். சிங்கள ஊடகங்களிலே தொடர்ச்சியாக இடம்பெறும் நேர்காணலும் அதில் அவர் வெளிப்படுத்தும் நேர்மையான கருத்தும் அவரை ஒரு சாதாரண அரசியல்வாதியாக அல்ல, தேசிய அரசியல்வாதியாக பெருமளவு செல்வாக்கை காட்டுகின்றது. இது உண்மை. சிங்கள மக்களின் மனதிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டு இருக்கிறார். இது பாரம்பரிய சிங்கள அரசியல்வாதிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துகின்றது. இன்னொன்று, அவரின் செல்வாக்குக்கு காரணம் பாராளுமன்றத்தில் நேர்மையாக நாட்டுக்கு தேவையான விடயங்களை மட்டும் துணிச்சலாக கதைக்கிறார். எந்த இனத்தையும் புறக்கணிக்காததும் ஆகும். அவர் தலைவர் மேதகு பிரபாகரன் பற்றி பேசினாரே அன்று, அது சொல்ல வார்த்தை இல்லை. நாங்கள் மெய்சிலிர்த்து போயிட்டோம். இப்போ ரீசண்டாக என்ன பேசினார் தெரியுந்தானே? பிள்ளையார் சிலையை வைத்தா விடுவியலா, அடித்து கொன்னுடுவியல் என்று பேசினாரே. அப்போவே அவர் ஒரு தனித்துவமான அரசியல்வாதியாக தெரிகிறார். பிரபாகரன் தான் எங்களின் கடவுள் என்று எங்களுக்காக தந்த உயிரை கூட பொருட்படுத்தாது கதைத்தாரே. அப்பவே எங்களுக்கு விளங்கியிருக்கணும், தமிழனாக நான் வெட்கப்படுகின்றேன் என்று. பிரபாகரனை பற்றி யாரோ பாராளுமன்றத்தில் நெகட்டிவாக பேசியதற்கு பதில் சொன்னார். இப்படியான டாக்டர் நமக்கு தேவை. காலம் அவரின் தேவையை பலமுறை உணர்த்தி கொண்டிருக்கு. சுயநலமாக வாழ்பவர்கள் மத்தியில் தன்னிலமற்ற வைத்தியரை, அரசியல்வாதியை நாமும் உயர்த்துவோம். டாக்டரை போல எந்த ஒரு தமிழனாலேயோ கூட இருக்க முடியாது, பேச முடியாது. அப்படிப்பட்ட டாக்டரை துவள விடாது உற்சாகம் கொடுக்கணும். நாம் கொடுக்கும் ஆதரவு அவருக்கு பன்மடங்கு சக்தியை கொடுக்கும். அவருக்கு மக்களாகிய நாம் தோள் கொடுப்போம். டாக்டர் வாழ்க என கூறிக்கொண்டு என்ற காணொலியை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.